ஆண்டவர் அவருக்காக நம்ம செலுத்துகிற போது 7 மடங்கு அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகியனால கர்த்தரா உலகமா அப்படின்னு வரும்போது எதை செலக்ட் பண்ணணும்? கர்த்தர். கர்த்தரா சொந்தமான வரும்போது யாரை செலக்ட் பண்ணணும்? கர்த்தர். கர்த்தரா வருமானம் வரும்போது எதை செலக்ட் பண்ணணும்? வருமானத்தை பிடிச்சக்கூடாது. கர்த்தரா இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பளமா? நிறைய பேர் அப்படி பிடிக்கிறது இல்லையா? கர்த்தர் தானே பிடிக்கிறது இல்லையா? இன்னைக்கு போனால் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படி போயிடுறாங்களே. லேலூயா. கர்த்தரா விசேஷமா? கர்த்தரா கல்யாணமா? கர்த்தர் தான். கர்த்தரை பிடிச்சிக்கிட்டே எல்லாமே என்ன பண்ணுவேன்? சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லியபடியே பேதுரு செய்து மிகுதியான மீன்களை என்ன செய்தார்கள்? பிடித்தார்கள். இப்போ ஆண்டவர் ஒரு படகுல போய் உட்கார்ந்தார் இல்லையா? அந்த படகுல உட்கார்ந்த போது ஏன் அந்த படகுல போய் உட்கார்ந்தாருன்னா, ஒரு படகுல உட்கார்ந்தாரு. அந்த ஒரு படகு யாருடையது அப்படின்னா பேதுருனுடையதாக இருந்தது. பேதுருடைய படகுல ஏன் உட்கார்ந்தார் அப்படின்னா, அந்த படகுக்காரன் சொல்லுகிறான், ராம் முழுவதிலும் பிரயாசப்பட்டோம், என்ன செய்யல, ஒன்றுமே அகப்படவில்லை என்று சொன்னான். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னபோது அதுக்கு அவன் பதில் என்ன சொல்கிறான்? ராம் முழுக்க நான் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படலை. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே அகப்படலை என்பதற்காக தான் அந்த படகுல போய் உட்கார்ந்தார். இயேசு எந்த படகுல உட்கார்ந்தாரோ அந்த படகினுடைய நிலைமை என்ன? ஒரு மீனை கூட பார்க்கல. அந்த படகுக்காரனுடைய நிலைமை என்ன? ஒரு மீனை கூட பிடிக்கல. அந்த படகுக்காரனுடைய உழைப்பு என்ன? பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. அதனால தான் அந்த படகுல போய் உட்கார்ந்தாரு. லேலூயா. இயேசு ஒரு படகுல உட்கார்றாருன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது. அந்த படகுல இவ்வளோ பெரிய வலி இருக்கிறது. அந்த படகுக்காரனுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்கிறது. நைட்டு முழுக்க உழைச்சிருக்கிறான், ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டிருக்கிறா, ஆனால் பிரயாசத்திற்கேற்ற பலன் கிடையாது. அதனால தான் அவன் படகுல போய் உட்கார்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் வந்தார்? இயேசு கிறிஸ்து. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஏன் இயேசு கிறிஸ்து வந்தார்? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ள நுழைஞ்சார்? அதற்கு பின்னாக என்ன இருக்குது? ஒரு பெரிய வலி இருக்கிறது, ஒரு பெரிய பாடு இருக்கிறது, ஒரு பெரிய உபத்திரவத்துக்கு பின்னாடி நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உபத்திரவத்தின் குகையில் நான் உன்னை என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மளையெல்லாம் தெரிந்து கொண்டதனுடைய பின்னணி என்ன? ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கிறது.